இந்த ஷார்ட்ஸில் 3,5 டைமெத்தில் ஹெக்சேன் 1,3,5 ட்ரையாலோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அப்போ முதல்ல இங்கே நமக்கு வந்து பேரண்ட் செயின் என்னது ஹெக்சேன். அப்போ ஹெக்சேன் நமக்கு எத்தனை கார்பன் வந்து இருக்கணும்? 6 கார்பன் வந்து இருக்கணும். 1 2 3 4 5 6 கார்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த 6 கார்பன் பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்பன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தேர்ட் கார்பன் வந்து ஒரு மெத்தில் குரூப், அப்புறம் 4 ஃபிஃப்த் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் இல்லையா. 3,5 டை மெத்தில் ட்ரா பண்ணியாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கால் வந்து இருக்குது, OH வந்து இருக்குது. அப்புறம் தேர்ட் கார்பன்ல நமக்கு வந்து ஒரு OH வந்து இருக்குது. அப்புறம் ஃபிஃப்த் கார்பன்ல நமக்கு என்ன இருக்குன்னா OH வந்து இருக்குது. இப்போ கார்பன் வேலன்சி என்ன பண்ணால் ஹைட்ரஜனால் நமக்கு வந்து ஃபில் பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது இல்லையா. அப்போ ரிமைனிங் 3 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹைட்ரஜன் வந்து நம்ம வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்பன் சுற்றி 4 பாண்டு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கார்பனில் 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹைட்ரஜனை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்பனில் 2 தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கேயும் 2 பாண்டு தான் இருக்குது. ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட்ரஜனை வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும்? CH3 இருக்குதா. இங்கே நமக்கு என்ன கார்பன், இங்கே நம்ம பண்ணால் ஒரு OH வந்து இருக்குது, இங்கே நமக்கு வந்து ஒரு CH3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? CH2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கார்பன், இங்கே ஒரு CH3 வந்து இருக்குது, இங்கே நமக்கு என்னென்னா ஒரு OH வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH2, அப்புறம் CH2OH. ஓகே, CH2OH. ஸோ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 3,5 டைமெத்தில் ஹெக்சேன் 1,3,5 ட்ரையால்.